அப்ப முதல் மனதை தாழ்மைப்படுத்துங்கள், தாழ்மைப்படுத்துங்கள் எனக்கு கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்கிற பொழுது உங்களுக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப 3 விஷயங்களை இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு. திருப்பி இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஆவியானவர். படிப்போம். எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. என்ன சொல்றாரு? நீடிய சாந்தம், தாழ்மை. திருப்பி படிப்போம். மிகுந்த தாழ்மையும். படிங்க. மிகுந்த தாழ்மை அப்படின்னா தாழ்மைன்றதுக்காண்டி உச்சக்கட்ட சொல்றாரு. மிகுந்த மன தாழ்மை வேண்டும். இந்த தாழ்மை ஃபர்ஸ்ட் மனக்குருவாங்க. இதெல்லாம் எது மேலே உலகத்தின் மேல ரொம்ப, அதாவது நான் அடிக்கடி சொல்றேன், சீரியல் கூட நிறைய பாருங்க. சீரியல் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை கேட்கறது, நீங்க எல்லாம் எதாவது கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்குள்ள மறைமுகமா பதிவாகிறதான் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப நீங்க பார்ப்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் குறித்து கவனமா இருங்க. அதுக்கு முதல்ல மனத்தாழ் வேணும். இந்த உலகம் ஒரு மாயை. என் அப்பா அம்மா எப்படி நாங்க முன்னாடி ஆசைப்பட்டாங்க, அப்படித்தானே சரி எங்க பிள்ளைங்க எப்படி நான் அன்பா இருக்குன்னு ஆசைப்படுறேன், அப்படித்தானே எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க. இந்த எண்ணம் நம்மளுக்கு உருவாகிற பொழுது நம்ம குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படாது. புரியுதுங்களா? அப்ப இந்த எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை ஒரு பிசினஸ் கூட இன்னொருத்த முன்னேறானாக்கா நம்மளுக்கு ஒரு படம், அவன் மட்டும் முன்னேறானே இந்த உலகம் சொல்லும், நீ அவன் ஒன்னதான் சேர்ந்தீங்க, அவன் மட்டும் முன்னேறான். இப்ப நேர்மையில போய் என்ன நீ சாதிக்க போற? ஒண்ணுடா, இந்த உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நம் மனதில் ஈஸியாக சேர்ந்துவிடும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், இந்த மனம் பாவத்தினால் நமக்கு உருவானது. அதனால் தீய விஷயங்கள், தீய சிந்தனைகள், தீய நாட்டங்கள் எல்லாம் எளிதில் உள்ள போயிடும். பசங்க பாருங்க, இந்த கெட்ட எண்ணம் உள்ள போகாத வரைக்கும் அவன் நல்லவன். ஒரு முறை போயிடுச்சுன்னா அது வெளியே பிடிக்க போடவே முடியாது. நான் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை இது. ஆபாச படம் தப்பா நினைக்கிறேன். இந்த ஆபாச சிந்தனைகளோ ஆபாச பேச்சுகளோ ஏதோ ஒண்ணு, எது ஒண்ணு அடிக்கட்டின அப்புறமும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம அது அடிக்ட் ஆயிடும். ஏன்னா இந்த மனம் பாவத்தால் உருவாச்சு. பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள எடுத்துச்சுனாக்கா திருப்பி வெளியே விடாது. அது மாயை, பொறாமை, ஈகோ, களவு, சூது எல்லாமே. அப்ப நம்மளுக்கு பவுலடியார் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பாக்குறீங்க பாத்தியா, நானும் மனசுல கெத்தா இருந்தேன், இந்த உலகத்துல என்ன மாதிரி யாரும் கிடையாது நான் நினைச்சேன். ஆனா என் கௌரவத்தை அவர் கௌரவத்தை பத்தி சொல்வார், நான் எப்படிலாம் தெரியுமா, ஆனால் கிறிஸ்துவுக்காக என் மனசை தூக்கி கடாச்சிட்டேன். அழகா பேரு. படிப்போம். பிலிப்பியர் 3:4 படிப்பான். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். இந்த மாமிசம் திருப்பி சொல்ற மாமிச சிந்தனை தான் மனம், ஆவின் சிந்தை தான் இருதயம். புரிதல் இல்ல? இதை நம்ம கொஸ்டின் இருக்கிறோம். அப்ப இந்த மனசின் மேல நான் வைக்கலாம், என் கெத்த காட்டலாம். அதாவது இந்த தமிழ் ஒன்று சொல்லுவாங்க, அது என்னக்கா, மாமிசத்தின் மேல வச்சுட்டு இந்த மனசு சொல்றது அகங்காரம் சொல்லுவாங்க. நான் எனது எனக்கு எல்லாம் தெரியும் தான் மாமிசை. இந்த மாமிச சிந்தனைக்கு பேர் தான் மனம் சொல்றோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? பிரச்சனை 7 படிச்சுட்டாங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அப்ப என்ன சொல்றாரு? நான் நினைச்ச மத்தவங்களோட என்னால கெத்த காட்ட முடியும், நான் யாருக்கும் கொஞ்சம் குறைஞ்சவன் கிடையாது. தொடர்ந்து படி. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அதாவது ஒரு முறை குழந்தை பிறந்த 8ஆம் நாள் அதுக்கு விருத்த சேதனம் பண்ணணும். அதாவது யூத கலாச்சார பிரகாரம் சில பேர் போனா அது கொஞ்சம் முன்ன பின்ன கூட பண்ணுவாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து. ஆனா நான் அப்படி கிடையாது, கரெக்டா பர்ஃபெக்டா பண்ண. தொடர்ந்து படிப்பா. இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை நான் துன்பப்படுத்தினேன். கடவுள் மேல எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சுனாக்கா, தேவன் மேல எவ்வளவு பற்று இருந்துச்சுனாக்கா, நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலுடைய அந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசிய கிறிஸ்தவர்களை என்று நான் கொன்றவன். நானு என்ன மாரி விசுவாசம் பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் பரிசேயன், வேத கத்துக்கிட்ட நான் டீச்சர். நானு எல்லாத்தையும் எந்த வகையிலும் என்கிட்ட ஒரு குறை கண்டுபிடினது, அத்தனை அகங்காரம் எனக்குள்ள இருந்துச்சு. தொடர்ந்து படிப்பா. நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அதாவது இந்த விஷயத்துல ஒரு தவறிட்டான்னு சொல்ல முடியாது. சொல்லுவோம்ல சில பேருக்குலாம் அந்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லவங்களாட்டாலும் கொஞ்சம் அப்படியே பெருமை வரும். அப்ப சொல்ற அவர் நியாயப்பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி கிறிஸ்துவ முறைமையில இது சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை எவனோ கை ஒரு காட்டுற சொல்லி போகலாம். அவ்வளவு உத்தமனா இருந்தேன். தொடர்ந்து படிப்பான். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்ப என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்காக என்னுடைய, அதாவது கிறிஸ்து எனக்கு கொடுத்து கிறிஸ்து என்னை தெரிந்து பண்ணதால எனக்கு எதெல்லாம் பெருமை, சந்தோஷம், எல்லாம், அதாவது எனக்கு இதுதான் கிடையாது. எதெல்லாம் என்ன உச்சித்தை தூக்கி வச்சோ அதை நான் தூக்கி கிடாசிட்டேன். படிப்ப தொடர்ந்து. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து
இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக. அப்ப அந்த அறிவு, இந்த அறிவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு அப்ப என்ன பண்ணுச்சு, இந்த மனசுல எல்லாமே இருந்துச்சு எனக்குள்ள. இப்ப நான் சொன்ன பத்தியா, இதெல்லாம் என் மனசுல இருந்த அகங்காரம். நான் சொல்லிட்டேன், நான் என்னை பத்தி தெரியுமா, நான் அந்த நான் என் ஊருக்கு தெரியுமா, என் சொத்து எவ்வளவு தெரியுமா, என்னுடைய படிப்பு நான் தெரியுமா, இப்படியெல்லாம் என் மனசுக்குள்ள இந்த அகங்காரம், ஆணவம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவ அறிவின் அறிவுக்காக என் மனதை தாழ்த்தினேன், இறக்கினேன். இது போய் எதுவும் தேவையில்லை. அப்ப அந்த அறிவை அவர் தேடினார். தொடர்ந்து படிப்பான். இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாருக்கா, நஷ்டம். அப்பனா கிறிஸ்துவ பத்தின தேவனை பற்றின அறிவு வேண்டும். அப்ப இந்த அறிவு வருகின்ற பொழுதுதான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அப்ப கிறிஸ்துவ பத்தின அறிவு வருகின்ற பொழுதுதான் இந்த மனசு மறுரூபமாகும். தேவன் யார், அவருடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, இதெல்லாம் நீங்க தேடுங்க. தேடும்போது நடக்கா இந்த மனசு மறுரூபமாயிடும். இன்னைக்கு இருக்க பத்தி இந்த மனசு நீங்க இது வெறும் வார்த்தையா வச்சிருந்தீங்கன்னா உங்க மனசு மாறாது. அப்ப இந்த மனசு மறுரூபமாகணும். நல்லா புரிஞ்சுக்கலுங்க. மனசு மறுரூபமானாக்கா இப்ப இந்த உலகத்தால நீங்க கத்துக்க வரைக்கும் விஷயங்கள், இந்த உலகத்தால உங்களுக்கு எல்லாம் தூங்கி படிச்சோம், இதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டாக்க உங்களை பிடிக்க பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னது? தேவன் யார், அவர் நன்மை சொல்லிட்டு தேவனை பற்றி சிந்திக்க 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 இந்த உலகத்தை பற்றி சிந்தனைகள்லாம் வெளியேறும். அப்ப இந்த ஒளியானது உள்ள வரும்போது இருளானது வெளியே போக ஆரம்பிச்சிடும். இந்த உலகமும் உலகத்தில் உண்டானும் தேவனால் உண்டானவைகள் அல்ல. மாம்ச சிந்திய மரணம் படிச்சிருக்கோமா இல்லைங்களா? அப்ப இந்த சிந்தனை நமக்கு வெளியே போகணும்னாக்கா அதான் பவுலடியார் ரோமர் நிருபத்தில் அழகா சொல்லுவாரு. 12:2 படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று. என்ன சொன்னாரு? இந்த உலகத்திற்கேற்ற ஒத்த வேஷம் கூடாது. இந்த உலகத்துக்குன்னு ஒரு வேஷம் இது. அது இந்த போலியா பெருமைக்குன்னு வாழ்றது அவன் என்ன நினைச்சிருவான், இவங்க என்ன நினைச்சிருவாங்க. ஐயோ நாளைக்கு பொருளாதாரம்னாக்கா குடும்ப நடுவில் இருக்குமே, ஒரு சொந்த உடல் பள்ளி வச்சுட்டு போவோமே. மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாம் சரிதான். என்ன இடத்துல பணம் இருக்குதா தேவனுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்றான், தேவனுக்கு தெரியும் உன்னுடைய அறிவு என்ன, உன்னுடைய சிந்தனை என்ன, உன்னுடைய பொருளாதாரம் என்ன, உனக்கு எந்த அளவில் உனக்கு பொருளாதாரம் கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்ப. இப்ப எனக்கு தெளிவான ஒரு அறிவு இல்லை. நாளைக்கு ஒரு 10 கோடி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தன் நான் பலவீனம் நினைச்சா ஒருத்தன் கொண்டு போட்டு போயிடுவான். ஆமா இல்லைங்களா? ஒருத்தன் கொண்டு போட்டு போயிடுவான் இல்லையா? சொந்த பந்தத்துக்கிட்ட நல்ல மனசு இருந்துச்சுன்னா சொந்தக்காரெல்லாம் கேட்டுப்பான், இவனை கொடுத்தான் அவனுக்கு கொடுத்தான் சொல்லிட்டு உடனே மனைவி என்ன பண்ணுவான், கொடுத்து அழிச்சிட்ட. அதாவது ஏதோ ஒரு வகையா நிம்மதி கிட்டப்ப தேவனுக்கு தெரியும் என்னுடைய அறிவுடைய அளவு என்ன, என்ன எந்த இடத்துல உட்கார வைக்கணும், எப்படி இருந்தால் நான் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் தேவனுக்கு பிரியமாவும் நடப்பது அவருக்கு தெரியும். நான் ஒரு 5 ரூபாய் வச்சுனேன், ஒரு 5 லட்சம் வச்சுனேன், நான் 30 லட்சத்துக்கு வீடை வாங்கிட்டு அப்புறமேட்டா போராடி இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் இது. அப்ப என்னன்னா இந்த உலகம் உங்களை இப்படி கத்து கொடுத்து வச்சிச்சு. இல்ல கடை பண்றா, கடை வாங்கி பண்ற, தானா வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். நான் போன சொன்னேன், ஒரு வீடு வாங்க நாம ஆசைப்பட்டு வாங்கிடும், அப்புறமேட்டா ஜம். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒற்ற வேஷம் போடாதீங்க. இந்த உலக மாய எல்லாம் தேவையில்லை. அவன் குருடனா வளைஞ்சு நிற்கிறான், அவனுடைய பொறுமையை கொண்டு அவனுடைய சிந்தனையை கொண்டு வளர்ந்து நிற்கிறான். நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. அப்ப என்னன்னாக்கா நீங்க கிறிஸ்துக்குள்ள வாங்க, வேதத்தை படிங்க. என்னன்னாப்பா உலகத்துக்கு ஏற்ற ஒற்ற வேஷம் போடாதீங்க. அடுத்தது தேவனுடைய நன்மையும். அப்ப உலகத்துக்கு ஏற்ற ஒற்ற வேஷம் போடக்கூடாதுன்னா நீங்க எதையெல்லாம் சிந்திக்கணும்னு சொல்றாரு. முதல்ல என்ன சிந்தி சொல்றாரு? தேவனுடைய நன்மையும். தேவனுடைய நன்மை. தேவனுடைய நன்மை இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. கரெக்டா மழை பெய்யுது, நதியில தண்ணி போகுது, எனக்கு 3 வேளை ஏதோ எப்படியோ எனக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சது. நாளைக்கு யார் சோறு போடுவாங்க என்ன? சில நேரங்களில் யோசனை வரலாம், ஐயோ நாளைக்கு நான் எப்படி ஒரு யோசனை. ஆனாலும் அன்றன்றைக்கான உணவை தேவன் கொடுத்து நம்மளை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். ஆனா இன்னைக்கு நம்ம மனம் பார்த்துரும் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் அன்னிதினமும் நம்மை காத்து பூஷிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படின்னது தேவனுடைய நன்மை பாருங்க. நீங்க 5 வருஷம் மட்டும் நினைச்சிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட முடியாது. நேற்று என் படிப்பச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். ஆனா முன்னாடி வரைக்கும் எனக்கு பயம் இருக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க, தேவன் நன்மை செய்கிறவர். சார் இந்த விலங்குகளுக்கே நான் உணவு கொடுக்குறேன், பறவைகள் கூட கொடுக்குறேன், எப்படி விட்டுருவா? ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம், அதை மத்தியில இப்ப படிக்கணும். 6ஆம் அதிகாரத்தை படிச்சிருப்போம். ஆகாயத்து பறவைகளை பாருங்களா, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கே நான் விட்டனாக்கா நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் படிச்சிருக்கோம். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், இவங்களாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும் சொல்லிருக்காரு. ஆனால் நாம என்ன பண்றோம்? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், இவங்களுக்கு கூட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாம என்ன பண்றோம்? முதல்ல என்னுடைய சுய வேலையெல்லாம் நான் பார்த்தறேன், அப்புறம் ராஜ்யத்து வரேன். வாரத்தில் ஒரு நாள் கிறிஸ்து கொடுக்குறேன், மீதி 6 நாள் சில மணி நேரங்கள் என்னுடைய சுய வாழ்க்கை வாழ்றேன்.
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க படிங்க. அப்படின்னாக்கா முதல்ல தேவனுடைய நன்மையை நீங்க தேடுங்க. ரெண்டாவதுப்பா பிரியமும் பிரியம். அவர் நம்ம மேல இவ்வளவு அனுப்பிச்சு அதாவது இந்த உலகத்தின் மீது அன்புது இவ்வளவு என்பது தன் ஒரே குமாரனை பூமிக்கு அளவுக்கூடிய அளவுக்கு அன்பு கூர்ந்தார். அப்படி பிரியத்தை பாருங்க, தனக்கு நமக்காக வந்து ஜீவனை எழுதுறோம். நம்ம இந்த கிரகங்களை கோள்கள்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒரு அளவே கிடையாது. இந்த உலகம் எவ்வளவு பெருசு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகம் எவ்வளவு பெரிய உலகம். இதுல இந்த ஏசியா கண்டம் எவ்வளவு பெருசு, இந்த ஏசியாவில் இந்தியா எவ்வளவு பெருசு, இந்த இந்தியாவில் கர்நாடகா எவ்வளவு பெருசு, இந்த கர்நாடகாவில் பெங்களூர் எவ்வளவு பெருசு, இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ள இந்த காக்ஸ்டோன் எவ்வளவு பெரிய ஏரியா, இந்த காக்ஸ்டோன் ஏரியாவில் இந்த வீடு எவ்வளவு பெருசு, இந்த வீட்டில் என்னை ஏன் தேவன் அனுப்பிச்சிட்டார் இவ்வளவு பெரிய உலகத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பிரித்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் தேவன் ஒருத்தர் கெட்டு போகக்கூடாது. நீங்களாம் கிறிஸ்துக்குள்ள வாழுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்னுடைய பிரியத்தை பாருங்க, என்னுடைய நன்மையை பாருங்க. அடுத்தது என்னப்பா, பரிபூரணமான சித்தம் இன்னதென்று. பரிபூரணமா அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்றதை கூட நீங்க யோசிக்கணும். அவர் ஏன் அவருடைய நோக்கம் என்ன, எனக்கு இவ்வளவு எல்லாம் கொடுத்து என்ன சந்தோஷமா பாதுகாத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய நோக்கம் என்ன, அவர் எடுத்து எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நீங்க சிந்திங்க. இவைகளை நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட அத்தனையும் உங்களுக்கு வந்து வெளியிடும். அப்ப உங்களுக்குள்ள காலப்போக்கில் இந்த மனசு மறுரூபமாயிடும். இது வரைக்கும் உங்க மனசுலாச்சு பதட்டம் கவலைச்சு இல்லையா, இப்ப நீங்க அதை விட்டுட்டு வெளியே வர 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 உங்களுக்கு இந்த எண்ணெய் ஓட்டம் ஸ்லோவா ஆரம்பிச்சோம். அதாவது மன தாழ்வு நல்லா புரிஞ்சுங்க. இப்ப தாழ்வு நல்லா புரிஞ்சுங்க, ஸ்பீடா போயிட்டுது. அதை தாழ்வு பண்ணும்போது என்ன ஸ்லோவாகும் ஸ்லோவாகும் ஸ்லோவாகும், அதான் தாழ்வு சொல்லுவேன். அப்ப நீங்க இப்படி பேசும்போது உங்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள் கம்மியாகும். எப்ப பார்த்தாலும் ஒரு காமெடியாக இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டமா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிறது, இதெல்லாம் நடக்கா. நீங்க இதை பத்தி சிந்திக்க சிந்திக்க, ஏன்னா நீங்க இப்ப உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க சிந்தனை அளவுல, புரிஞ்சுங்களா? அப்ப சிந்தனை அளவுல உலகத்தை விட்டு வெளியே வந்த உடனே என்ன ஆகுதுனாக்கா, இந்த மனசுல பட்டு அதோட வேகம் குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா மனம் உங்களுக்கு தாழ்மை ஆயிடுச்சு. இது மாயன்றது அறிவு வந்துச்சு, மாமச சிந்தைன்றது ஒரு நம்மள பாவத்துக்கு பண்ணுறது எண்ணம் வந்துருச்சு. அப்ப என்னது, இந்த மன தாழ்மை அடைய அந்த ஸ்பீட் லிமிட் அடி குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். குறையும் போது நம்ம தொடர்ந்து படிப்போம். பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. என்ன இந்த இடத்துல இப்ப மனம் புதிதாகிறது. புரிஞ்சுல மனசு எப்படி புதிதாகணும்? அப்ப இந்த மனசை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியாது, அழிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து முதல்ல சுவிசேஷத்தை பிரசங்கிறப்ப நம்ம படிச்ச மத்திய 4:17 மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமமா இருக்கு படிச்சுமா இல்லையா? அப்ப மனசை திருப்பும் போது மனத்தாழ்மை ஏற்படும். மனத்தாழ்மை ஏற்படும் போது தேவனை பற்றின அறிவு உள்ளுக்குள்ள வரும். தேவனை பற்றின அறிவு உள்ளுக்குள்ள வரும்போது மனம் மறுரூபமாகும். அப்படின்ற இந்த அப்ப தேவனுடைய இந்த விஷயங்கள், தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம், இவைகள் எல்லாம் எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? இப்பதான் அடுத்த கேள்வி. ஏன்னா இப்ப சொல்லிட்டீங்க பிரதர், அப்ப தேவனுடைய பிரியத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், தேவனுடைய சித்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அழகாக சொல்லுகிறார் வேதத்திலே, சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் முதல்ல குறைவற்றது, உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லாத்துல வச்சிருக்காரு, குறைவற்றது. ரெண்டாவது இந்த ஆத்மா உயிர்ப்பிக்குது. ஏன்னா நேற்று வரைக்கும் உங்க மனசுக்குள்ள நீ யாரை கேட்டாலும் சொன்ன பாத்தியா, ஐயோ சரியில்லை, துக்கமா இருக்குது, கவலையா இருக்குது, மனசே பார்க்கறது, இதெல்லாம் இருக்காது. உங்க ஆத்மா புதுப்பிக்கப்பட்டுரும். எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும், எப்போதுமே உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். அதை வேதத்தில் வைத்துள்ளேன். தொடர்ந்து படிப்பா. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. பேதையை ஞானியாக்கும். நேற்று வரை பேதையானதான் தான் நீங்க சொல்றேன். அது ஒரு முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். முட்டாள்னா எல்லாத்தையும் தப்பா செஞ்சு கவலைப்பட்டு இருப்பான். புத்திசாலி என்ன பண்ணுவான், சூழ்நிலை பார்த்து, இடம் பார்த்து, நேரம் பார்த்து சரியா செய்வான். இதுதான் புத்திசாலிக்கும் முட்டாளுக்குள்ள வித்தியாசம். இன்றும் இந்த உலகத்தில் மாயில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், பொருளாதாரம், பொருளாசை, பண ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, இந்த மோகத்தில் இருக்கிறவங்க முட்டாள் கூட்டம். ஆனால் புத்திசாலி யாரு, இதெல்லாம் மாய. எங்க தாத்தா நினைச்ச மாதிரி எங்க அப்பா வாழல, என் அப்பா நினைச்ச மாதிரி நான் வாழல, நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளை வாழ தெரியாது. ஆனா ஒண்ணு, இந்த ஆத்மாவை நான் நிறைவோடு சமாதானத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான பாதை என்ன என்ற அந்த அறிவு நம்மளுக்குள்ள வரும். அப்ப பேதைய ஞானியாகும். அப்ப இது இந்த வேதத்தை படிக்கதான் உலக காரியங்கள் எப்படி நீங்க எல்லாத்தையும் பகுத்தறில அந்த வேதத்தை படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பு கொடுக்கும். தொடர்ந்து படிப்பா. கர்த்தருடைய நாயங்கள் செமையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அதாவது இருதயத்துல சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வேதம். சந்தோஷம் நம்ம வெளியில தேடுகிறோம்,
இந்த வேதத்துக்குள்ள வச்சிருக்காரு. இதை படிக்கின்ற பொழுது உங்களுடைய மனம் மறுரூபமாகுது, எல்லா விஷயம் தெரிவது, எல்லாம் மாயம் தெரியுது. ஸோ எதை பத்தியும் அது இந்த உலகத்தினால எதெல்லாம் நம்மளை ஈர்த்துச்சோ, எதெல்லாம் நம்மளை கவலைக்குள்ளாக்கணுச்சோ, அது அது ஒரு மாயன்ற அந்த தெளிவை கொடுத்த உடனே எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளும். உங்க மனசு எப்பவுமே சந்தோஷத்துல இருக்கும். அடுத்ததுப்பா, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த கண்ணு அது எப்ப எந்த கண்ணு நான் படிச்சேன் பாத்தியா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை இப்ப இந்த வேதத்தை படிக்க பண்ணுது, கண்களை தெளிவாக்குகிறது. அப்ப நமக்கு ரெண்டு தேவை, மனசுல மகிழ்ச்சி, கண்கள் தெளிவாகணும். அப்ப மனக்கண் தெளிவாகணும்னாக்கா வேதத்துல படிக்கணும், வேதத்துல ஆழத்தை படிக்கணும். இப்ப இந்த ஆழத்தை படிக்க எனக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா, இதெல்லாம் படிச்சுட்டேன். இப்ப ஆழத்தை படிக்கணும்னாக்கா இதை நீங்க அப்படியே படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருமா? ஒரு காலமும் புரியாது. இப்ப நான் சொல்லிட்டு வேதத்தை போயிட்டு இப்ப வேதத்தை படிக்கப்பா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், மனசு சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு முட்டாள புத்தாலி ஆகிடும் எல்லாம் சொல்லிட்டேன். நீ தொடர்ந்து படிச்சா கிடைச்சிருமா? கிடைக்காது. வேதத்தில் தேடி தேடி வாசி. இப்ப நம்ம எப்படி படிச்சோம், எந்தெந்த வசனங்கள் எங்க கனெக்ட் பண்ணி படிச்சோம் தான். இப்ப தேடி வாசிக்கூடிய அந்த அறிவு உங்களுக்கு வேணும். அதான் சொல்லுவார் ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். என்ன சொல்றாரு? ஏன்னா ஒரே ஆர்டரா வந்துட்டு இங்க பாப்பா, நான் மனுஷனை படைச்சேன், அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்புறமேட்டா ஒரு டெஸ்ட் வச்சேன், அவனுக்கு தோத்துட்டான், அவனை இருதயம் உண்டாயிடுச்சு. உங்களுக்குள்ள 2 மனுஷங்கிறான், அதுல இந்த மனுஷன் அடிச்சிரு, இந்த மனுஷனை வச்சுக்க, இப்படின்னு ஒரு ஆர்டரா சொல்லிட்டாக்கா எப்படி அது கண்டுபிடிக்கணும்? அதுல உங்களுக்கு அந்த ஞானம் உருவாகத்து போயிடும். அப்ப வேதத்தை தேடி தேடி படிக்கும்போது ஆமா இது ஏன் நினைச்சு, இது ஏன் நினைச்சு படிக்க நம்ம மனசு விரிவடையும். அந்த அதுக்குள்ள அந்த மூடமை, அது அறியாமை, இவைகளெல்லாம் வெளியே வரும். அதான் சொல்றது கர்த்தரோட தேடி வாசிங்க. நான் எதுக்கு ராஜாக்கள் புஸ்தகம் வச்சுக்கிறேன், எதுக்கு வரலாறு வச்சுக்கிறேன், எதுக்கு சங்கீதம் வச்சுக்கிறேன், எதுக்கு நீதிமன்றம் வச்சுக்கிறேன், எதுக்கு பிரசங்க வச்சுக்கிறேன், எதுக்கு யோக பத்தின வாழ்க்கை வச்சுக்கிறேன்? படிங்க. ஒண்ணுக்குள்ளே ஒரு ரகசியத்தன்மை வைத்துள்ளேன், நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. அது ஆவி உங்களுக்குள்ள சேர்க்கும். அப்ப அந்த ஆவி சேர்க்கும் போது இந்த ஆவி நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவி ஜீவனை அடையும். படிப்போம் ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். சரீரனாக்கா இப்ப நம்ம இந்த உடல் செத்து போடுறதுல சரீரம் நம்ம இந்த மாமிச இச்சை, இந்த உலகத்தின் மீது அது வைத்திருந்த இந்த ஏக்கங்கள், அதாவது ஐயோ யாம் புள்ள, யாம் மனைவி, யாம் முண்டாட்டி, எங்க சொந்த பந்தம், அப்புறம் இது எங்க நிலம், இது யாம் வீடு, அந்த இடத்த வேணும், இந்த மாதிரி இந்த எண்ணங்களா இருக்கு பாத்தியா, இந்த எண்ணங்கள்லாம் சாகின்ற பொழுது என்ன ஆகுது? தொடர்ந்து படிங்க. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்ப இந்த வசனத்தின் மூலயமா இந்த எனக்குள்ள இருக்கிற ஆவி, அதை என்னை விட்டு வெளியேற்றது ஜீவன், அந்த ஜீவன் மீண்டும் வந்துடும். அப்ப எனக்குள்ள முழுமை அடைகிறேன், எனக்கு ஜீவனும் கிடைச்சிருது, என்னுடைய கண்களும் தெளிவாயிடுது. அப்ப இது தப்பு, இது சரி, இதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கு இவ்வளவு முக்கிய பிரியாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது போதும், அவசியம் தேவன் பார்த்துக்குவாரு. தேவைதான், ஏற்ற காலத்தில் ஏற்றதை கொடுக்கக்கூடிய தேவன், சரி இல்லையா? ஏன்னா அதிலே படிக்க 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம இந்த உலக விஷயத்தை விட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம். இப்ப தேவனுக்குள்ள பிரியமா நம்ம வாசனே போறோம். அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றாரு அந்த இடத்துல, படிப்பா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவருடைய தீர்மானத்தின்படி, நல்லா புரிஞ்சு வேதத்தை படிக்கும், அவருடைய சித்தம் நமக்கு தெரியுது. அப்ப அவர் தீர்மானம், அவர் எப்படி தீர்மானிச்சா நம்மள மாமிசந்தை இருக்கக்கூடாது, முதல்ல அழிங்க, ஆவின் சிந்தை உங்களுக்கு உள்ளுக்கு உருவாகணும். நம்ம என்ன பண்ணோம், மாமிசந்தை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். வேதத்தை படிச்சு ஒரு நாளும் படிக்கப்பட்ட அவருடைய நன்மை, பிரியம், பரிபூட்டெல்லாம் படிக்க மனசு மறுவாச்சு. இப்ப அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம். இப்ப அவர் என்ன சொல்ற, அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடப்பது எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்ப ஒரு விஷயம் நான் செய்ய போறேன், ஒரு இடம் வாங்க போறேன், அது எனக்கு கிடைக்கலையா, தேவனுக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஒரு வேலைக்கு போறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கலையா, தேவனுக்கு உடன்பாடு இல்லை. அப்ப எனக்கு எது நடந்தாலும் அதோட தேவனுடைய திட்டம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, என் மனசு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும், மனம் பார்த்தாது. இதே நீ மாமிச அறிவு இருக்கிற பொழுது ஒன்று வாங்க போனா, இன்னும் ஒரு 4 லட்சம் தான் வாங்கிட்டுருப்பா, இன்னும் ஒரு கரெக்டாக 2 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணால் எனக்கு வேலை கஷ்டம்ப்பா உங்கள் மனம். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வரும்போது, நீங்கள் ஆவிக்குள்ள வாழும்போது உங்களுக்கு தெரியும், இல்லை பிரதர் ஒரு 4 லட்சம் தான் கல்யாணம் ஆகல,
கிறிஸ்துக்குள்ள பூர்ணமா வந்துட்டு நீங்க அதை சொன்னா நான் ஏத்துக்குவேன். கிறிஸ்துக்குள்ள வராம பாரு 2ஆம் கட்டாரம் நின்னுக்கிட்டு எனக்கு அது நடக்கல எனக்கு இது நடக்கலனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பூரணமா வாங்க, பூரணமா வந்துட்டு நீங்க தைரியமா கேளுங்க. தேவன் செய்யவில்லை என்றால், ஏன்னா அதே தேவன் தான் சொல்லியிருக்காரு நமக்கு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இன்று கூட படித்தோம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. படிச்சுமா இல்லையா? 15:28 படிச்சுமா இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பூர்ணத்தையும் முழுமையும் அறிய வேண்டும் என்றால் இந்த மாமிச சிந்தனை வெளியே வரணும். சிந்தனை வெளியே வர ஃபர்ஸ்ட். ஏன்னா இதுக்காக நான் தொடக்கத்திலே சொன்னேன், கொரிந்தியர் 3:3 சொல்லும்போது, முன்னமும் உங்களுக்குள்ள களவு, பொறாமை, உச்சரிப்பு, கோபம், அகங்காரம் இருக்கிறது என்றால் நீங்கள் மாம்சப்பட்டுதான் இருக்கின்றீர்கள். ஆனாலும் கிறிஸ்து கிட்ட வர எனக்கு இது நடக்க மாட்டது என்றால் உங்களுடைய குணத்தை முதலில் பரிசோதித்து பாருங்கள். என்னுடைய குணத்தில் இவைகளெல்லாம் கோபம், வெறுப்பு, பொறாமை, உச்சரிப்பு இவைகளெல்லாம் ஒருவேளை எனக்குள் மறைமுகமாக இருக்கிறது என்றால் தேவன் கொடுத்த எல்லாம் இந்த குணங்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாமிச சிந்தனை நம்ம வெளியே வர வேண்டும். அப்ப நம்மளுக்கு நல்லா முழுசா புரிஞ்சிருச்சு, இருதயம் வேறு மனசு வேறு. நாம் கிறிஸ்துக்குள்ள வரும்போது ஆவிக்குள்ள மனிதனை வாழணும். ஆவிக்குரிய மனிதனை வாழ என்றால் இருதயத்திலிருந்து நாம் வாழ வேண்டும். மாமிச மனுஷன் மனசிலிருந்து வாழ்றான், அதாவது கற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனா நம்ம உலகத்தால் கற்றுக் கொடுத்த விஷயங்கள்ல நம்ம அதாவது சொல் புத்தி கிடையாது, நமக்கு சுய புத்தியோட வரணும். சுய புத்தி என்பது வேதம் படித்து 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 எனக்குள்ளாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனைகள். அப்படி உருவாகின்ற போது, அந்த வாழ்க்கை வாழ்கின்ற போது தேவன் நமக்கு வைத்துள்ள ஆசீர்வாதத்தை சுமந்து கொடுப்பார். அப்படி இல்லாமல் இந்த உலகம் சொல்லக்கூடிய வார்த்தைகளே நான் கேட்டு வாழ்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துக்கங்களுக்கும், வருத்தங்களுக்கும், துயரங்களுக்கும் நான் மட்டுமே காரணம். அதனால் இன்று முதல் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நான் மனதை கொண்டு வாழ மாட்டேன், மாம்ச சிந்தையை கொண்டு வாழ மாட்டேன், ஆவின் சிந்தையை கொண்டு வாழ்வேன், என் இருதயத்தின் ஜீவனை கொண்டு வாழ்வேன் என்ற அந்த முடிவெடுப்போம். இதற்கு பேப்டிசம் மிக மிக முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் கிறிஸ்துக்குள்ளதான் அந்த ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் நம்மளுக்குள்ள பூரணம் வரனாக்கா கிறிஸ்தவனுடைய ஆளுகைக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வரணும். நான் அடுத்து தொடர்ந்து அதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இன்னைக்கு மனசு இருதயத்தை பற்றி புரிஞ்சிருச்சு. ஆனாலும் இது எப்படி கிடையாது, வசனத்துக்கு உட்பட்டு தான் நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் வரணும். அப்ப இந்த இருதயம் முழுமையாக கூட சுய புத்தி என்னது, இந்த வசனம் என்ன சொல்லுது, என்ன உணர்ந்து இந்த உலகத்துல எவன் சொல்றது கேட்கக்கூடாது, யார் சொல்றது கேட்கக்கூடாது. பெத்தவங்களா இருந்தா கூட, பெத்தவங்களும் நம்மளுக்கு ஐயோ பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீ உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு. வேதம் சொல்லணும். இந்த வேதத்தை கொண்டு எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனை இந்த வசனம் எனக்குள்ள வரணும். ஒரு விஷயமா வசனம் எனக்குள்ள வரணும். அப்ப நான் என் சுய ஆவியோடு ஜீவனோடு நான் வாழ்கின்றேன். அப்படி இல்லை என்றால் எல்லா விஷயத்தாம தான் பொறுப்பு. அடுத்த வாரத்திலே தொடர்ந்து இதை சார்ந்து அது அப்படின்னா அந்த ஜீவன் எப்படி நமக்குள்ள வரணும். ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சது ஆவி ஆத்மா சரீரம் படித்தோம். சரீரத்தை பற்றி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆத்மா பற்றி படிக்கும் தான் இருதயத்தை பற்றி படித்தோம். இருதயத்திலிருந்து மனசை பற்றி படித்தோம், உணர்வை பற்றி படித்தோம். இப்போ ஆவியை பற்றி படிக்கணும். அப்போ இந்த ஜீவன் தான் ஆவி, நம்மளுக்குள்ள தேவன் கொடுத்த ஆவியும் பரிசுத்த இவைகளுக்கு உள்ள இரண்டுக்குள்ள தொடர்பு என்னன்றதை வருகிற காலங்கள் சொல்லி உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.